வளம் குழிக்கும் இலாக்கா, அது வந்து பசையில் வந்து இது வந்து பசை உள்ள இலாக்கான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அவரை தூக்கி வனத்துறைக்கு போட்டிருக்காங்க. வனத்துறையில் அவ்வளோ பசை கிடையாது. அது ஆச்சரியமானது. ஏன் அது நடந்தது தெரியல, அது என்னன்றது. ஆவடி நாசர் கடந்த ஆண்டு தான் அவர் அமைச்சரவையில் நீக்கப்பட்டார். எதற்காக இப்பொழுது சேர்க்கப்பட்டார்? மந்திரியா எந்திரியான்றது முதலமைச்சர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது முதலமைச்சரின் தனி உரிமை. ஆனால் கடந்த ஆண்டு இவ்வளோ பேரை ஒரு எக்ஸ் நம்பரை சொன்னார் கலைஞர். அவர்களை அமைச்சர்களாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அவர்களை நீக்கி இருக்கிறார். அடுத்து கலைஞர் எழுதுறாரு, எதை எதிர்பார்த்து அம்மையார் இவர்களை அமைச்சராக்கினார், அவர்களை எதை செய்யவில்லை என்று இன்று அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். இதை நாட்டு மக்களுக்கு அவர் தெரியப்படுத்த வேண்டும். இது கலைஞர் அன்னைக்கு எழுதினது. இது ஜெயலலிதாவுக்கு பொருத்தமானது, ஸ்டாலினுக்கும் பொருத்தம். நான் எப்படி சாதனை பண்ணேன்னு அவர் விரிவாக போட்டுருக்கார். இது இப்போ போட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன வந்தது? மனோ தங்கராஜ். அப்புறம் அவர் வந்து பிஜேபியை எதிர்த்து மிக கடுமையாக பேசியவர்களில் ஒரு நபர். திமுக அமைச்சர்களை பிஜேபியை தொடர்ந்து எதிர்த்து வலுவாக பேசி வந்த நபர்களில் ஒருவர். இது பிஜேபியை குளிர்விப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ற கருத்து நிலவுகிறது. இனிமேல் அவருக்கு ஒன்றும் பொலிட்டிக்கலி திமுகக்குள்ள பெரிய ஃபியூச்சர்லாம் இருக்காது, அது அவருக்கும் தெரியும். அவரும் வந்து 2026 தேர்தலில் அநேகமாக போட்டி கூட போட மாட்டார், அவர் யூஎஸ் போயிடுவார். அப்படி தான் தகவல்கள் வருகின்றன. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் 10 வருஷம் தான் அரசியலில் இருப்பேன்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கார். ஓகே. என்றைக்கு நிதித்துறை அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அன்றைக்கே பிடிஆர் ஓரங்கட்டப்பட்டார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். அமைச்சரவையில் மாற்றம், அது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரியே மாற்றம் இருக்குது. எல்லாரும் புருவத்தை உயர்த்துகிற அளவுக்கு இருந்த ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தா பொன்முடி அவர்களுடைய அந்த மாற்றம் தான். வனத்துறைக்கு மாட்டியிருக்காங்க. உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாட்டியிருக்காங்க. மனோ தங்கராஜுக்கு பதிலாக ஆவடி நாசர் அவர்கள் மீண்டும் உள்ளே வந்திருக்காரு. ராமச்சந்திரன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு கொறடா பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால் பொன்முடி அவர்களுக்கு இந்த வனத்துறை மாற்றப்பட்டிருக்கு? என்ன காரணம்? ஏன்னா ஒரு சீனியர் அமைச்சர் உயர்கல்வித்துறையில் இருந்தார். குறிப்பாக சொல்லப்படுவது ஆளுநருக்குடனான அந்த உரசல் தான் இதுக்கு ஒரு மாற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம்னு சொல்லி பத்திரிகைகளில் கூட எழுதுகிறாங்க. அது உண்மையா? இந்த மாற்றம் என்பது, அமைச்சரவை மாற்றம் என்பது உதயநிதி ஸ்டாலினுடைய பதவி ஏற்பு, துணை முதலமைச்சராக வந்தது, செந்தில் பாலாஜி வந்தது. இது 2 தான் இதில் முக்கியமானது. மற்ற விவகாரங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவை இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொன்முடி. பட் அதை பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம பேச வேண்டியது பொன்முடியை பற்றி தான். முதல்ல இந்த கேபினெட் ஷஃப்லிங்கில் மாற்றத்தில் முக்கியமானது துணை முதலமைச்சராக உதயநிதி. அதுக்கு பதவியேற்பு கிடையாது, ஏன்னா அது அரசியல் இல்லாத பதவி. அவர் விளையாட்டுத்துறையோடு சேர்த்து வேறு சில கூடுதல் துறை, பிளானிங் அண்டு எக்ஸிக்யூஷன், அதை பார்ப்பார். பட் அவர் துணை முதலமைச்சர். புரோட்டோக்காலில் நம்பர் 3, நம்பர் 2 துரைமுருகன், நம்பர் 3 துணை முதலமைச்சர். அது செந்தில் பாலாஜி கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ, ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ, நிறைய பேசிட்டோம். அது ஜாமீனில் தான் வெளியில் வந்திருக்காரு. அவரை மந்திரி ஆக்கினதால் பல சிக்கல்கள் திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் உருவாக போகிறது. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது கூட அவர் சிக்கலான கட்டத்தில் தான் செந்தில் பாலாஜி இருந்து கொண்டிருக்கிறார். திமுக அரசுக்கு அது பெரிய தலைவலியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இது 2ஐயும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற இதில் பொன்முடியை உயர்கல்வியிலேருந்து வனத்துறைக்கு மாற்றினதும், வனத்துறை அமைச்சர் அந்த மதிவேந்தன்றவர் வேறு துறைக்கு மாற்றினதும் முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ். பூர்வங்களை உயர்த்தக்கூடிய செஞ்சி மஸ்தானை ட்ராப் பண்ணியிருக்காங்க. பொன்முடி 2006-11 உயர்கல்வியில் இருந்தார். வளம் குழிக்கும் இலாக்கா, அது பசையில் இது பசை உள்ள இலாக்கான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அவரை தூக்கி வனத்துறைக்கு போட்டிருக்காங்க. வனத்துறையில் அவ்வளோ பசை கிடையாது. அது ஆச்சரியமானது. ஏன் அது நடந்தது தெரியல, அது என்னன்றது. ஆவடி நாசர் கடந்த ஆண்டு தான் அவர் அமைச்சரவையில் நீக்கப்பட்டார். எதற்காக இப்பொழுது சேர்க்கப்பட்டார்? 2011-12 காலகட்டத்தில் ஜெயலலிதா மாதத்துக்கு ஒரு தடவை 3 மந்திரிகளை நீக்கிறது, 4 மந்திரிகளை சேர்க்கறது அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ 2012 ஒரு அமைச்சரவை மாற்றம் நடந்தது. கிட்டத்தட்ட 3 மந்திரிகளை தூக்கிட்டு ஒரு 4 மந்திரிகளை உள்ளே கொண்டு வந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ கலைஞர் ஒரு இடத்துல எழுதும்போது சொன்னது, மந்திரியா எந்திரியான்றது முதலமைச்சர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது முதலமைச்சரின் தனி உரிமை. ஆனால் கடந்த ஆண்டு இவ்வளோ பேரை ஒரு எக்ஸ் நம்பரை சொன்னார் கலைஞர். அவர்களை அமைச்சர்களாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அவர்களை நீக்கி இருக்கிறார். அடுத்து கலைஞர் எழுதுறாரு, எதை எதிர்பார்த்து அம்மையார் இவர்களை அமைச்சராக்கினார், அவர்களை எதை செய்யவில்லை என்று இன்று அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். இதை நாட்டு மக்களுக்கு அவர் தெரியப்படுத்த வேண்டும். இது கலைஞர் அன்னைக்கு எழுதினது. இது ஜெயலலிதாவுக்கு பொருத்தமானது, ஸ்டாலினுக்கும் பொருத்தம். ஏன்னா இது 5வது மாற்றம், 3.5 ஆண்டுகள் 5வது மாற்றம். ஆவடி நாசர் கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் நீக்கப்பட்டார். இன்றைக்கி மறுபடியும் அமைச்சராக வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கார். பால்வளத்துறையிலேருந்து வேறு துறைக்கு. நவ்
இந்த மாதிரி 5 வருஷத்தில் 3.5 வருஷத்தில் 5 மாற்றங்கள்னும் போது கலைஞர் எழுதினது தான் நம்ம இன்றைக்கி கேட்கணும். எதை எதிர்பார்த்து முதலில் இவர்களை அமைச்சர்களாக நீங்கள் ஆக்கினீர்கள்? அவர்கள் எதை செய்யவில்லை அல்லது எதை செய்தார்கள் என்பதற்காக இன்று அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை புதுவெளியில் சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், அரசியலமைப்பு சாசனத்தின்படி சட்டப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யார் மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சரின் தனி உரிமை. அதனால தான் நான் கேர்ஃபுல்லாக சொன்னேன், சட்டப்படி அதற்கான எந்த நிர்பந்தமும் இல்லை. ஆனால் அரசியல் என்பது சட்டப்படி மட்டும் நடப்பதில்லை, அது தர்மப்படியும் நடக்கிறது. இன்னொன்று, பாலிட்டிக்ஸில் ஃபேக்ட்ஸை விட முக்கியம் பர்செப்ஷன். ஃபேக்ட்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய உண்மைகளோட முக்கியம் பர்செப்ஷன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற. அப்படி பார்க்கும்பொழுது பொன்முடி, மனோ தங்கராஜ் இவங்க 2 பேரோட நீக்கம் முக்கியமானது. பரவலாக இதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, இது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல, பட் லாஜிக்கலி இது சரியாக இருக்குமோன்ற ஐயப்பாடு வலுக்கிறது. பிஜேபிக்கு நெருடலாக இருந்தவர்கள், ஆளுநருக்கு நெருடலாக இருந்தவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பதவி குறைப்புக்கு டீப்ரமோஷனுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பொன்முடி அவர்கள் ஆளுநரை பார்த்து வெளில போயா அப்படின்னு கடந்த ஆண்டு ஜனவரி 9, 2023 சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்ற வந்தபோது சொன்னார். அதன் பிறகு ஆளுநருடன் திமுக கடந்த 3 மாதங்களாக எஸ்பெஷலி மோடி 3.0ல் சுமூகமான ஒரு போக்கை தான் கடைபிடிக்குது. ஆகஸ்ட் 15 தேநீர் விருந்தில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணித்த பொழுது முதலமைச்சரும் 10 மந்திரிகளும் கலந்து கொண்டார்கள். அதற்கு புது வியாக்கியானத்தை கொடுத்தார்கள். திமுக புறக்கணிக்கிறது, அரசு கலந்து கொள்கிறது. விதவிதமாக பேசுவாங்கல்ல, அதில் அதுவும் ஒன்று. அதன் பிறகு ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்தது. பொன்முடி விஷயத்தில் கவர்னர்கிட்ட போய் இவங்க டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டது. இப்போ சமீபத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கான்வெகேஷனில் பொன்முடியும் கவர்னரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தது. இதெல்லாம் பட் பொன்முடி மீது ஆளுநருக்கு ஒரு வருத்தம் இருந்தது, அதை போக்குறதுக்கு ஒன்று. மனோ தங்கராஜ் அந்த வீடியோ போட்டு புலங்காகிதம் அடைஞ்சாங்க இல்லையா, பொன்முடி அவர்கள் வெளியே அவங்களுக்கு தேவைன்னா புலங்காகிதம் அடைவாங்க. இப்போ தேவை இல்லைன்னா அதே நபரை ஒரு முக்கியமான இலாக்காவை பறித்து இன்னொருத்தர் கொடுப்பாங்க, யாரும் கேட்க முடியாது. 2வது மனோ தங்கராஜ் நிறைய ஸ்டோரிஸ் வருது. அவர் திறம்பட செயல்படலை அப்படின்றாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறது, எக்ஸ் பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறது, நான் எப்படியாவது சாதனை பண்ணேன்னு அவர் விரிவாக போட்டுக்கிட்டு. இது இப்போ போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்தது? மனோ தங்கராஜ். அப்புறம் அவர் பிஜேபியை எதிர்த்து மிக கடுமையாக பேசியவர்களில் ஒரு நபர். திமுக அமைச்சர்களை பிஜேபியை தொடர்ந்து எதிர்த்து வலுவாக பேசி வந்த நபர்களில் ஒருவர். இது பிஜேபியை குளிர்விப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ற கருத்து நிலவுகிறது. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியும். இல்லை, அவருக்கு இன்னொரு பக்கம் அப்பாவு அவர்கள் கூட ஏதோ ஒரு சின்ன பிணக்கு இருக்குது. அந்த சட்டசபையில் பேசும்போது அந்த விவாதங்கள் எல்லாம் சேர்ந்து தான். மெயின் அவர் மனோ தங்கராஜ் பிஜேபிக்கு எதிராக தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார்ன்றது அது ஒரு இஷ்யூ மனோ தங்கராஜ் மேலே இருந்துகிட்டு இருக்குது. பட் என்ன காரணம்னு நமக்கு தெரியல. இந்த விஷயத்தில் நம்ம உறுதியாக அறுதிட்டு இதுதான் காரணம் என்று அவர்கள் பதவி பறிக்கப்பட்டதற்கு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதை எப்படி யூகிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொன்முடி மாதிரி ஒரு மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டர், அவர் அந்த துறையிலிருந்து மாற்றப்படுகிறார் என்றால் அது கண்டிப்பாக அது சம்பந்தமாக விவாதம் எழதான் செய்யும். அது முதலமைச்சரின் தனி உரிமை என்றாலும் பேசாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. எதற்காக பொன்முடியிடமிருந்து அந்த இலாக்கா பறிக்கப்பட்டது, யாரை திருப்திப்படுத்த பாதிக்கப்பட்டது, அல்லது இப்படி வச்சுக்கலாம், இந்த 3.5 ஆண்டு காலத்தில் தன்னுடைய செயல்பாடுகளில் அவர் திறம்பட ஈடுபடவில்லை, திறமையாக ஒரு மந்திரியாக ஒர்க் பண்ணலன்ற காரணத்துக்காக தான் பதவி பறிக்கப்பட்டதா, அல்லது வேறு நிர்வாக வசதிக்காக பறிக்கப்பட்டதா? உயர்கல்வியிலேயே கடந்த பல ஆண்டுகளாக இருந்த ஒருவரை இன்னும் ஆட்சி 1.5 வருஷம் தான் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் வந்துட்டீங்க நீங்கள், இப்போ பறிக்கிறீங்கன்னா அப்போ இந்த 3.5 வருஷத்தில் அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்பதை முதலமைச்சரை ஒப்புக்கொள்ளுகிறாரா என்ற கேள்வி எழுகிறேன். அதை தூக்கிட்டு தான் வனத்துறையை நீங்கள் கொடுக்குறீங்க. இது ஒன் ஆஃப் தி ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டர்ஸ் பொன்முடி. அடுத்தது மனோ தங்கராஜுக்கு கான்கிரீட்டாக எவிடன்ஸ் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. அவர்கிட்ட இருக்க பால்வளத்துறையும் பிரித்து ராஜகண்ணப்பனை கொடுத்துருக்காங்க. அதிமுகவில் வந்தவர், அவரும் ஒரு வளமான இலாக்காவை. மனோ தங்கராஜ் காலகாலமாக திமுகவில் இருந்தவர். ராஜகண்ணப்பன் அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு பல முறை வந்துட்டு போனவர். கடைசியாக இப்போ திமுகவில் இருக்கார். அதிமுகலேருந்து போனால் தான் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் அவர். அதிமுகலேருந்து வந்தவங்கலாம் இன்றைக்கி பவர்ஃபுல் மந்திரிகளாக தான் திமுக கவர்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ கண்ணப்பனுக்கு பால் வளத்துறையை கொடுத்துட்டு அதிமுகலேருந்து வந்தவருக்கு திமுகவிலே காலகாலமாக இருக்கவர் அந்த பதவியிலேருந்து நீக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய கட்சி விவகாரம். மேபி திராவிட மாடலோட இன்னொரு அம்சமாக கூட அது இருக்கலாம், நமக்கு தெரியாது. செஞ்சி மஸ்தான் கடந்த சில ஆண்டுகளாகவே அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், மகன் மருமகன் போன்றவர்களோட பதவிகள்லாம் பறிக்கப்பட்டது. கடைசியாக இப்போ அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது அவ்வளோவா எனக்கு தெரியல. செஞ்சி மஸ்தான் விவகாரம்லாம் இந்த 2 பேர் தான் கார்த்தி நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று நம்முடைய பொன்முடி,
ஓகே. இன்னொன்று மனோ தங்கராஜ். மற்றது வந்து அவ்வளோ சீரியஸாக நான் பார்க்கல. அதில் காரணங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது எல்லாமும் முதலமைச்சர்களும் செய்யக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு அமைச்சரவை மாற்றம். இட்ஸ் a யூஷுவல் ஷஃப்லிங் பை எனி சீஃப் மினிஸ்டர். ஓகே. பட் உதயநிதி ஸ்டாலின் அண்டு செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா பொன்முடியும் மனோ தங்கராஜும் தான் நம்ம பேசின இந்த காரணங்கள் அதற்கு இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. நம்மளால பொசிஷன் மாறுதான்னு கேட்குறேன் சார். இப்போது வனத்துறைக்கு மாற்றுறதுனால பொன்முடி அவர்களோட பொசிஷன் எதுவும் மாற்றுறது? அமைச்சரவையில் வந்து இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு செல்வாக்கு குறைந்த இலாக்காவில் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். உயர்கல்வி என்பது வளம் கொழிக்கும் ஒரு அமைச்சரவை. அதில் இருந்துட்டு வனத்துறை என்பது வந்து அது வந்து அவ்வளோ முக்கியமான துறை கிடையாது அவரை அவர் அனுபவித்ததில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது ரொம்ப ஹையர் எஜுகேஷன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்ஸ். வளம் கொழிக்கும் இலாக்காக்களில் ஒன்று. வனத்துறையில் அப்படி கிடையாது அது வந்து. ஸோ இது ஏன் செய்யப்பட்டது? அதுவும் 7 வருஷமாக அவர் வந்து அந்த போஸ்ட்டில் இருக்கார். 6 and 11 இப்போ ஒரு 3.5 years நடுப்புற ஜெயிலுக்கு இப்போ 6 months இருந்தார். அப்போ ரொம்ப லக்கியஸ்ட் மேன் அவர். சுப்ரீம் கோர்ட்டில் போய் கன்விக்ஷனுக்கே ஸ்டே வாங்கினதால தான் வந்திருக்குது. பட் இப்போ இன்றைக்கி வந்து அவர் வந்து ஓரம் கட்டப்படுகிறார், அது மட்டும் தெரியுது. பொன்முடி திமுகவுக்குள் ஓரம் கட்டப்படுகிறார் என்று தான் என்ன தோன்றுகிறது. பிடிஆர் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். மற்றும் அவருக்கு எந்த விதமான ஒரு மாற்றம், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அவர் கேட்டிருக்கார் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. இல்லைங்க, பிடிஆருக்கு வந்து இனிமேல் வேறு எந்த இலாக்காவும் ஒதுக்கப்படாது. தகவல் தொழில்நுட்பம் தான், அவ்வளோதான். ஐ திங்க் பொலிட்டிக்கலி பிடிஆர் இஸ் ஓவர். பொலிட்டிக்கலி இனிமேல் அவருக்கு ஒன்றும் பொலிட்டிக்கலி திமுகக்குள்ளே பெரிய ஃப்யூச்சர்லாம் இருக்காது. அது அவருக்கும் தெரியும். அவரும் வந்து 2026 தேர்தலில் அநேகமாக போட்டி கூட போட மாட்டார். அவர் யூஎஸ் போயிடுவார். அப்படி தான் தகவல்கள் வருகின்றன. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் 10 வருஷம் தான் அரசியலில் இருப்பேன்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கார். ஓகே. என்றைக்கு நிதித்துறை அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அன்றைக்கே பிடிஆர் ஓரங்கட்டப்பட்டார். பிடிஆரை பற்றி நீங்கள் யாராவது பேசுகிறாங்களா பற்றியா? இல்லை. இதே முதல் 2 வருஷம் எவ்வளோ பேசினாங்க. ஏதோ இந்தியாவுக்கு இப்படி ஒரு நிதி அமைச்சர் கிடச்சதில்ல, வராது போல் வந்த மாமணின்னு ரொம்ப ஓவராக தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதில் இருக்க ஆபத்தே அதுதான். தூக்கி வச்சு ஒருத்தனை கொண்டாடுறாங்கன்னா கீழே டொப்புன்னு போட போகிறாங்கன்னு அர்த்தம். போட்டால் அதோட அவங்க எதுவும் முடிஞ்சுது. ஆனால் அவருடைய திறமையிலலாம் எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஒரு ஒன் ஆஃப் த ஏபிள் மினிஸ்டர்ஸு. அவருக்கு இன்னும் வளமான இலாக்காவை கொடுத்துருக்கணும். ஹையர் எஜுகேஷனும் பவர் செக்டாரை கொடுத்துருக்கலாம். அவங்க கவர்மெண்ட் அதை செய்யலை. பட் அவர் வந்து க்ளீன் ஹேண்ட். பிடிஆர் இஸ் அ க்ளீன் ஹேண்ட். பிடிஆர் மாதிரி இருக்கவங்கள தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னா நஷ்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, பிடிஆர் கிடையாது. மற்றபடி அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒதுங்கி தான் நிற்கிறார். முதல்ல ஒரு 2 வருஷம் எல்லாரும் பிடிஆர் குதிச்சாங்க, தெரியல. ரொம்ப அதீதமான ஒரு லைம்லைட் ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா கீழே விழ போகிறான்னு அர்த்தம். இன்றைக்கி அதே மாதிரி வந்து அவர் வந்து அந்த இலாக்கா மாற்றத்தப்பையே அவர் வந்து மனம் வருந்தி போனார். அதுக்கு பிறகு சமாளிச்சுக்கிட்டார். அவர் ரொம்ப படித்தவர், மெத்த படித்தவர். இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் எனி டைம் யூ கேன் கோ பேக் டு அமெரிக்கா. 26 எலெக்ஷனில் பிடிஆர் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டார், போட்டியிட மாட்டார் தான் நான் நம்புகிறேன். பொன்முடிக்கு இப்படி ஒரு நிலை அப்படின்னா சீனியர்களுக்கு ஒரு செய்தியா திமுக தரப்பில் இருந்து? எஸ், அப்படி எடுத்துக்கலாம். எஸ், அதுவும் ஒரு கல்லில் பல மாங்க அடிக்கிறார் ஸ்டாலின். அதில் ஒரு பொன்முடி அப்படின்ற ஒரு பொன்முடிக்கே இதான் நிலமனா உங்களுக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் துரைமுருகன் கவர்னரை குஷிப்படுத்தணும். ஓகே, அதுவும் அதனால தான் சொன்னேன் ஒரு கல்லில் பலமாங்க. இல்லை, அதான் சார். இப்போ துரைமுருகன் அவர்கள் ஒரு அப்செட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சீனியர்கள்லாம் இருக்காங்க அந்த வேலையில். செஞ்சி மஸ்தான் கூட ஓகே. பட் பொன்முடி அவர்களே ஒரு வனத்துறை மாதிரியான ஒரு இடத்துல அமைச்சரவையிலேருந்து தூக்கலை அப்படி வேணால் ஒரு கேள்வி வரும். பட் ஆனால் அமைச்சர் வந்து முக்கியமான இடத்துலேருந்து வனத்துறைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அதான் ஓரங்கட்டப்படுகிறார். எந்த சந்தேகமா ஓரங்கட்டப்படுகிறார். இது ஆளுநரை குளிர்விப்பதற்காக இருக்கலாம். மனோ தங்கராஜோட நீக்கம் பிஜேபியை குளிர்விப்பதற்காக இருக்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மெட்ரோலோக்கின் சார்பாக நன்றி.